இத வச்சு அந்த முருகனை நான் என்ன செய்யறேன்னு பாருங்க. இப்போ அந்த முருகன் எங்க மிஸ்டர் பைரவன்? அவன் காதலியோட உலகத்தை சுத்த போயிருக்கிறான். நான் காரியத்தோட அவனை சுத்த போறேன். முருகன், ஐ வில் மீட் யூ. உலகம் சுற்று வாலிபனை தூக்கிட்டு வந்து எம்ஜிஆர் ரூம்ல போட்டு அழுதான் ஒரு நாள். எம்ஜிஆர் எனக்கு எழுதின கடிதங்கள்லாம் படிச்சீங்கன்னா அவ்வளவு பிச்சைக்கார பையன், அவனை இன்னுமோ கொடவல்ல உண்மையாலுமே கொடுத்தவன் நானு தெரு தெரு கூட்டம் போட்டு கட்டிக்கிட்டு பாபா வாங்க பாபா போட்டுங்க பாபா. என்ன பாபா நான் எவ்வளவு ஜாலியா இருக்கேன், நீங்க எப்ப ஒருத்தர் உம்முன்னு இருக்கீங்க. வெடிச்சது அவர் வீடு. யாரோ பழனி பாப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறானோ இருந்தானா, அவனு செத்துட்டான். அவனுகிட்ட போய் நம்ம தலைவர் வந்து உலகம் சுற்றுவாளியம் படத்தை வந்து கொண்டி போட்டு எனக்கு நீ உதவி பண்ணு, நீ உதவி பண்ணாதான் நான் பிழைக்க முடியும், இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவனுகிட்ட அந்த பிச்சைக்கார நாய்கிட்ட போய் எங்க பொன்மனு செம்மல் இதய தெய்வம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் போய் அவர்கிட்ட கெஞ்சனதாக அவன் பேசியிருக்கிறான். அந்த வீடியோவை இப்ப 38 வருஷம் கழிச்சு ஒரு புறம்போக்கு வெளியிட்டு இருக்கிறான். அவன் வந்து இந்த மாதிரி என்னோட உலகம் சுற்றும் படத்தை கொஞ்சம் வெளியே விட்டு கொடுங்க பாவா, மதுரமுத்துன்னு ஒரு மேயர் சொல்றாரு, இந்த படம் வெளியே வந்தா நான் சீலை கட்டிக்குவேனே, எனக்கு எந்த பத்திரிக்கை ஆதரவு இல்லை. அப்ப தென்னகன்னு ஒரு பத்திரிக்கையும் அலையோசை ஒன்று ரெண்டு ஒரு 20 பத்திரிக்கை நாங்களே கடையில் கொண்டு கொடுத்து வீடாமோ. இந்த மாதிரி இந்த படத்தை கொண்டு போய் பல்மராய்டுன்னு ஒரு கெமிக்கல் இருக்கு, அது ஜெமினி ஸ்டுடியோல தான் கழுவணும், இந்த படம் வெளியே வந்தா நான் சீலை கட்டிக்கிறேன்னு அறிக்கை விட்டுட்டான் ஒரு மேயர். அந்த நிகழ்ச்சியெல்லாம் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படியா கழுவணும், நம்ம இங்க கழுவுனா அந்த கெமிக்கல் உள்ள போட்டா நெகட்டிவ் பூரா ஃபிளாஷ் ஆயிடும் பாவா, என்னோட முதலீடே போயிடும், நான் ஏற்கனவே 14 லட்ச ரூபா வரி பாக்கியில் இருக்கேன், வீடெல்லாம் அடமானம் வச்சுட்டேன்னா, நீ கவலைப்படாத கொண்டான்னு சொல்லி நான் வச்சுக்கிட்டு ஹைதராபாத்ல போய் சென்னா ரெட்டின்னு ஒருத்தர் இருந்தார் சீஃப் மினிஸ்டர், அவரை பிடிச்சி அங்கிருந்து பிளேன் ஏறி போய் பம்பாயில் வச்சு சஞ்சய் காந்தி நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவரை கூப்பிட்டு மஹமத் ஸ்டுடியோவில் கழுவி கொண்டு சேலம் PSK ஃபைனான்ஸ் மூலியமா ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. எவனும் சீலை கட்டல, அப்படியெல்லாம் உதவி செஞ்சு சூப்பர். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். புறம்போக்கு பண்ணாட கவுண்டமணியானு சொல்ற மாதிரி தேங்காய் தலைய மாங்காய் மடையான்னு சொல்லி பேசுவார் சினிமாவில். அந்த மாதிரி இப்போ ஒரு புறம்போக்கு அதை வெளியே பதிவிட்டு இருக்கிறான் யூடியூப்ல. அதுக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, சால்ரா போடுறானுங்க, எம்ஜிஆர் இப்படிலாம் தப்பு செஞ்சிருக்காரா, இப்படிலாம் கெஞ்சிருக்காரா அப்படின்னு சொல்லி அதுக்கு லைக் போடுறாங்களாம் கமெண்ட்ல. எப்படி இருக்கு காலம் பாரு. அந்த படத்தினுடைய கதையை உங்களுக்கு தெரியுமாடா இவனுக்காவது? எங்களை மாதிரி வெறியர்களுக்கு தான் அந்த படத்தினுடைய கதையை தெரியும். அவர் எப்படி கஷ்டப்பட்டாரு அந்த படத்தை எடுக்கிறதுக்கு, அந்த படத்தை போய் எடுத்துக்கிட்டு வந்து. நீ சொல்றிய பழனி பாப்பா என்னிட்ட வந்து எம்ஜிஆர் கெஞ்சனார்னு, என் தலைமை யார்கிட்டும் போய் கெஞ்சனம்ல, அவர்கிட்ட தான் நிறைய பேர் கெஞ்சிருக்கிறானுங்க, வாழ வச்சிருக்கிறாரு, வாழ வைத்த தெய்வம். அப்படி உள்ள தலைவரை நீ பேசினா உனக்கு என்னத்தான் சொல்ற, நீ செத்துட்ட, எங்க தலைவரும் போய் சேர்ந்துட்டாரு, நீனும் செத்துட்ட. ஆனா அதை பதிவிட்டு இருக்கானு பாரு, இப்ப அவனை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு எம்ஜிஆர் முதல் 1979 ஆட்சி அமைச்ச போது நான் தான் இந்த ரெட்டை இலையவே எம்ஜிஆருக்கு எடுத்து கொடுத்தேன். இவன் போய் சைக்கிள் சின்னத்தை தூக்கிட்டான், அட இது வரையறதுக்குள்ள தொகுதியில தேர்தலே முடிஞ்சு போயிரும்டான்னு சொல்லி அப்புறம் இந்த ரெட்டை இலையை எடுத்து கொடுத்து அப்ப இவனுக்கு 40,000 ரூபாய் கடமை. ஆனா அதை பதிவிட்டு இருக்கானு பாரு, இப்ப அவனை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. என்ன மேல உண்மையான வெறியர்கள் வந்து அவனை எதால அடிக்கணும்னு தெரியல, முடிவு பண்ணிக்கணும். இப்படிலாம் இருக்கு. எங்கள் தங்கம் திரைப்படத்துல மேகலா பிக்சர்ஸ்ல இப்ப ஓசி பஸ் சொல்றானுல்ல, எங்க தலைவர் அதை சொல்லல. பணம் வாங்காம நான் நடித்து தரேன், தலைவருக்காக தலைவியும் நடிச்சு கொடுக்க சொல்லிருக்காரு பணம் வாங்காம. அந்த படத்தை வச்சு ஓஹோன்னு சம்பாரிச்சு நீ கோடி சொன்னான. இன்னைக்கு இவன் சொல்றான் உலகம் சுற்றுவாளியவனை வந்து என் காலடியில் கொண்டு வந்து போட்டு கெஞ்சினாரு. ஏண்டா அந்த படத்தை வந்து கருணாநிதி என்னென்ன பண்ணான்னு எங்களுக்கு தெரியும். இன்று 6/2/2026 வெள்ளிக்கிழமை காலை. குவைத்த டைம் 8 மணி. என் பேர் பெரியசாமி. உலகமெங்கும் வாழும் கோடான கோடி புரட்சி தலைவர் என் அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம்.
இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர சொல்ல வேண்டும் என்று திரைப்படத்தில் மூலியமாக பாடல்களை பாடி பல வசனங்களை பேசி நடித்து சினிமா துறையிலும் சரி அரசியலிலும் சரி அனைத்து உள்ளங்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் பெரும் நன்மை செய்து அவர் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் காது கேளாதவர்களுக்கு, கண் பார்வையற்றவர்களுக்கு, உடல் ஊனமற்றவர்களுக்காக எழுதி கொடுத்து விட்டு போயிட்டார்கள். அவர் மறைந்து 38 வருஷங்கள் ஆகுது. இதுவரையிலும் யாரும் ஒரு குறை சொல்ல முடியாது அவரை பத்தி. ஒரு சில பேர் அவரால் வாழ்ந்தவரும் சரி அவரால் பிழைத்தவர்களும் சரி அவர் மறந்து விட்டார்கள். என்னை போன்ற ஒரு உண்மை விசுவாசி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் விசுவாசியும் தலைவரியின் வெறியரும் பக்தரும் என்ன போல எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். ரிக்ஷா தொழிலாளிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள், கூலி தொழிலாளர்கள், கட்டட தொழிலாளர்கள், வறுமையில் வாடுறவர்களும் அவரை மறக்க மாட்டாங்கிறாங்க. ஆனால் அவரால் கோடியில் பொருள்றவங்கள் அவர் மறந்து விட்டார்கள். அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு சமயத்தில் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். தலைவர் செத்து 38 வருஷம் ஆச்சு. அவன் செத்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரில. யாரோ பழனி பாப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கிறானோ, இருந்தானா அவனு செத்துட்டான். அவனுக்கிட்ட போய் நம்ம தலைவர் உலகம் சுற்றுவாளியும் படத்தை கொண்டி போட்டு எனக்கு நீ உதவி பண்ணு, நீ உதவி பண்ணாதான் நான் பிழைக்க முடியும், இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவனுக்கிட்ட அந்த பிச்சைக்கார நாய்கிட்ட போய் எங்க பொன்மனு செம்மல் இதய தெய்வம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் போய் அவர்கிட்ட கெஞ்சினதாக அவன் பேசியிருக்கிறான். அந்த வீடியோவை இப்ப 38 வருஷம் கழிச்சு ஒரு புறம்போக்கு வெளியிட்டிருக்கிறான். புறம்போக்கு பண்ணாட கவுண்டமணியானன் சொல்ற மாதிரி தேங்காய் தலைய மாங்காய் மடையான்னு சொல்லி பேசுவார் சினிமாவில். அந்த மாதிரி இப்போ ஒரு புறம்போக்கு அதை வெளியே பதிவிட்டிருக்கிறான் யூடியூப்ல. அதுக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, சால்ரா போடுறானுங்க. எம்ஜிஆர் இப்படிலாம் தப்பு செஞ்சிருக்காரா, இப்படிலாம் கெஞ்சிருக்காரா அப்படின்னு சொல்லி அதுக்கு லைக் போடுறாங்களாம் கமெண்ட்ல. எப்படி இருக்கு காலம் பாரு. அந்த படத்தினுடைய கதையை உங்களுக்கு தெரியுமாடா இவனுக்காவது? எங்களை மாதிரி வெறியர்களுக்கு தான் அந்த படத்தினுடைய கதையை தெரியும். அவர் எப்படி கஷ்டப்பட்டாரு அந்த படத்தை எடுக்கிறதுக்கு. அந்த படத்தை போய் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு கருணாநிதி குடும்பம் கோடியில பெறலாம், கோடீஸ்வரனா இருக்கலாம். என்ன 1965 அந்த குடும்பம் திருவாரூர்ல இருந்து எப்படி வந்தாருன்னு தெரியும். சொல்ற புரியுதா? எத்தனை பேரை படிக்க வச்சிருக்காரு. இன்னைக்கு தயாநிதி மாறன் குடும்பம் எப்படி இருக்கு ஓஹோன்னு. அந்த குடும்பத்தை வளர்த்து விட்டது யாரு? எங்க தலைவர், எங்க தலைவன், எங்கள் இதய தெய்வம். கோபாலபுரம். இப்ப நான் ஒரு பதிவு பார்த்தேன், ஒரு பெரியவர் போட்டுட்டு இருக்காரு. கோபாலபுரத்துல இருக்கிற அவன் வீடு தலைவருக்கு சொந்தமா, தலைவரும் தலைவிக்கும். அவங்க போட்ட பிச்சடா. கடன்ல இருக்கும்போது போய் கெஞ்சி இருக்கிற கருணாநிதி குடும்பம். நீ சொல்றிய பழனி பாப்பா என்னிட்ட எம்ஜிஆர் கெஞ்சினார்னு. என் தலைமை யார்கிட்டையும் போய் கெஞ்சனல்ல, அவர்கிட்ட தான் நிறைய பேர் கெஞ்சிருக்கிறானுங்க. வாழ வச்சிருக்கிறாரு, வாழ வைத்த தெய்வம். அப்படி உள்ள தலைவரை நீ பேசினா உனக்கு என்னத்தான் சொல்ற? நீ செத்துட்ட, எங்க தலைவரும் போய் சேர்ந்துட்டாரு, நீனும் செத்துட்ட. ஆனா அதை பதிவிட்டு இருக்கானு பாரு. இப்ப அவனை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. என்னமால உண்மையான வெறியர்கள் அவனை எதால அடிக்கணும்னு தெரியல, முடிவு பண்ணிக்கணும். இப்படிலாம் இருக்கு. எங்கள் தங்கன் திரைப்படத்துல மேகலா பிக்சர்ஸ்ல இப்ப ஓசி பஸ்ன்னு சொல்றானுல்ல, எங்க தலைவர் அதை சொல்லல. பணம் வாங்காம நான் நடித்து தரேன், தலைவருக்காக தலைவியும் நடிச்சு கொடுக்க சொல்லிருக்காரு பணம் வாங்காம. அந்த படத்தை வச்சு ஓஹோன்னு சம்பாரிச்சு நீ கோடீஸ்வரன் நானு. இன்னைக்கு இவன் சொல்றான் உலகம் சுற்றுவாளியவனை என் காலடியில் கொண்டு போட்டு கெஞ்சினாரு. ஏண்டா அந்த படத்தை கருணாநிதி என்னென்ன பண்ணான்னு எங்களுக்கு தெரியும். நான் படிச்சிருக்கிறேன், கதையில படிச்சிருக்கிறேன், பேப்பர்ல படிச்சிருக்கிறேன். என்னென்ன பண்ண கொடுமை தெரியுமா? மாநகராட்சியில் வரி ஏய்ப்பு, படம் ரிலீஸ் பண்ணக்கூடாது, பிலிம் பெட்டி கொளுத்துவேன், அப்படி இப்படிலாம் சொல்லி எங்க தலைவர் மும்பையில்
மும்பையில் அவருடைய தீவிர ரசிகர்களும் உதவியாளர்களும் மும்பையில் கொண்டுகிட்டு போய் பிலிம் பெட்டியை ரெடி பண்ணி ஹெலிகாப்டர் மூலியமா கொண்டு வந்தார் என் தலைவன் ஒவ்வொரு படத்துக்கும். மதுரை தங்கம் தேட்டரு, சென்னை தேவி பாடரசு. சென்னை தேவி பாடரசு எங்க இருக்கு? அலங்கார் தேட்டர், வெலிங்கடன் தேட்டர் இருந்ததுல, அது வரலையும் கியூல நின்று தான் சவுக்கு மரத்தை கட்டி 7 நாள் 8 நாள்லாம் போய் படுத்துட்டு படம் பார்த்துருக்காங்க. நானே 1983 82 நானே சென்னையில் பார்த்துருக்கேன் 9 வயசுல தலைவர் படம். தலைவர் படத்தை பார்த்து தான் நான் வெறியானேன். எனக்கு இப்ப 56 வயசு. உங்ககிட்ட வந்து கிஞ்சினாரடா. அதை இப்ப ஒருத்தன் பதிவு போட்டிருக்கிறான். அதுக்கு வந்து கமெண்ட் சொல்றானுங்க இப்படிலாம் இருக்காருன்னு. ஏண்டா எவனுக்கோ செலவைக்கலாம், போலாம் வரலாம், உத்தமருக்கெல்லாம். இப்ப காந்திலாம் இருக்காரு, காந்திக்காக செலவைக்கிறதுனால தப்பே கிடையாது. கர்மவீரர் காமராஜர், எங்க தலைவர், எவ்வளவு பேர் தியாகிகள்லாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. எவன் மட்டும் பணத்தை எடுத்து எவனுக்கு செலவைக்கிறது, எவனுக்கு பஸ் ஸ்டாண்டு கட்டுறது, இந்த மாதிரி இருக்கும்போது இவன் பதிவு போடுறான். அதுக்கு ஒருத்தன் கமெண்ட் போடுறான். இப்ப அது ரிலீஸ், அதை வந்து யூடியூப்ல திருப்பி மறுபடியும் வெளியிட்டு விட்டுருக்கானு பாரு. அவனை பிடிச்சி உதைக்கணும். இப்படிலாம் இருக்கிறான் நாட்டில். இப்ப எங்க தலைவர் செத்து 38 வருஷம் ஆச்சு. எங்க தலைவருக்கு ரோடு பூராவும் கட்டடம் பூராவும் பேர் வச்சுட்டா இருக்கிறானுங்க. தானா வரணும்டா, தானா வரணும், கேட்டு வாங்க கூடாது. கவுண்டமணி சொல்ற ஒரு படத்துல வசனம் பேசுவாரு, அந்த மாதிரி தானா வரணும். 38 வருஷம் ஆச்சு. சென்னை ரயில்வே சென்ட்ரலுக்கு வந்து தலைவர் பேரை வச்சிருக்கிறாங்கன்னா அது கெத்து. மத்திய கவர்மெண்ட் பண்ணது. பாரத ரத்னா எங்க தலைவர், பொன்மன செம்மல் புரட்சி தலைவர். எவன்ட்டு காசை எடுத்து ஒவ்வொரு ஊர்லயும் பஸ் ஸ்டாண்டு குப்பை தொட்டி மாதிரி கிடக்கு. அரியில் ஒரு பஸ் ஸ்டாண்ட போய் பாருங்க, அரியில் ஒரு டிப்போவை போய் பாருங்க. அதெல்லாம் விட்டு ஊருக்கு ஓரமா ஊர்ல விட்டுட்டு ஊருக்கு ஓரமா சுருக்காட்டுல போய் பஸ் ஸ்டாண்டு கட்டுறானுங்க. அதுக்கு பேர் வைக்கிறானுங்க. ஊருக்கு ஒரு அறுவலயம். எவன்ட்டு காசை எடுத்துறா? கரண்ட் பில் என்ன ரேட்டு தெரியுமா? இப்ப கடைக்கு வாடகை எவ்வளவு ரேட்டு? இதெல்லாம் பேச மாட்டேங்கிறானுங்க. நேத்திக்கு வரான் நான் சிஎம், இன்னைக்கு வரான் நான் சிஎம். என்ன சிஎம்மா? சிஎம் சர்வசாதாரணமா? முதல்ல உங்க குடும்பத்துல தலைவனா இருங்கடா. அப்புறம் நீங்க ஊரை பத்தி பேசுங்க, நாட்டை பத்தி பேசுங்க. குடும்பத்துல யோக்கியமா இருங்க, அப்புறம் எல்லாத்தையும் பேசுங்க. ஒருத்தன் இப்ப நான் இந்த விஜய் பத்தி போட்டு விட்டேன். ஒருத்தங்க 200 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்கும் அப்படின்னு பேசிட்டு என்ன கமெண்ட் போடுறான். இல்லே, நாங்க காசுக்காக போடல, உள்ளதை எடுத்து சொல்றோம். விஜயகாந்தன் கட்சி ஆரம்பிச்சாரு, அவரையும் ஒழிச்சு விட்டானுங்க. இப்ப அந்த அம்மா அங்கிட்டு இங்கிட்டும் அந்நியாருங்கிறாங்க. யாருக்கு அந்நியாருன்னு தெரியல. அங்கிட்டு இங்கிட்டும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு பாவம். சீமான ஒரு ஆள் கத்தியே எலெக்ஷனுக்கு இப்படி மாறிட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப நேத்தி ஒருத்தன் வந்திருக்கிறான். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு ஆடுநில கரூர்ல அங்க ஆடிட்டு இருக்கும்போது இதை ஞாபகம் வச்சானுங்க. 41 உயிர் போச்சுடா. எந்த குடும்பத்துக்காவது போய் உதவி செஞ்சிருக்கியா? ஆறுதல் சொல்லிருக்கியாடா? பயந்துட்டு ஓடிட்டடா. அன்னைக்கு எங்க அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அண்ணன் சட்டசபையில உனக்காக பேசுறாரு. அசம்பிளியில எவனாவது பேசுறான்ல? எனக்கு அந்த கட்சியை எதிர்க்கிறீங்க நீனு. அரசியலுக்கு வாங்க, யாரும் வேண்டாம்ல. இந்தியா சுதந்திரம் பெற்ற நாடு. யாரு வேணாலும் வரலாம், யாரு வேணாலும் போலாம். புரியுதா? இங்க பாரு, கையில என் இதய தெய்வம், இந்த உயிர் உள்ளவரே இதான். கூடு விட்டு கூடு மாறுற மாதிரி கட்சி விட்டு கட்சி எவ்வளவு மாறுறானுங்க. எங்களுக்கு அதெல்லாம் கலவில்லை. இந்த சொல்லு உறுதியா இருக்கணும். இந்த கட்சி விட்டு கட்சி மாறி வேட்டி கட்டுறானு பாரு, அவனுல குடும்பத்துல உள்ளவங்க. இப்ப எங்க அண்ணன் ஆர்டிஆர் அண்ணன் குன்னம் தொகுதி சட்டமன்ற முன்னாள் சட்டமன்ற தொகுதி ஆர்டிஆர் அண்ணன் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. எனக்கே வந்து அழுக வந்துட்டுது அதை பார்க்கும்போது. அதுதான் தலைவன், அதுதான் தொண்டன், அதுதான் குடும்பம். அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் கட்சி மாறினவனை குடும்பம் கண்டிக்கணும். குடும்பம் கண்டிக்கலன்னா தேர்தல் ஆணையம் கண்டிக்கணும். தேர்தல் ஆணையம் கண்டிச்சுனா அடுத்த எலெக்ஷன்ல அவனுக்கு சீட்டு கொடுக்காம தகுதி நீக்கம் பண்ணுச்சுன்னு வச்சுக்க, திருந்துவானுங்க. எவன் திருந்துறான்? திருடனா பார்த்தா திருந்தணும், இல்ல மக்கள் திருந்த வைக்கணும். அதெல்லாம் விட்டுவிட்டு தேவையில்லாத பேசுறாங்கடா. எவ்வளவோ நாட்டுல பிரச்சனை இருக்கு. ஒரு ஊருக்கு ரோடு போட மாட்டேங்கிறானுங்க, தெருவு விளக்கு போட மாட்டேங்கிறானுங்க. கரண்ட் பில்லு என்ன ரேட்டு? கடைக்கு வாடகை என்ன? ஒழுங்கான முறையில் தண்ணி வருதா கிராமத்துல?
மந்திரி வரான்ட்டு ரோட்டை போடுறானுங்க. இப்படி எல்லாம் பண்றானுங்க அநியாயம். எவன்ட்டு காசை எடுத்துட்டு மொத்தம் அறிவாலயம் கட்டினாதான் தெரியுமா? ஒப்பனுக்கு பேர் வச்சாதான் தெரியுமா? திருச்சியில பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட்ல எத்தனை டிவிடா? எத்தனை டிவி? ஒரு டிவி எத்தனை ஆயிரம்? எத்தனை டிவி வச்சிருக்கீங்க? டிவில விளம்பரம் பண்ணாதான் ஒப்பனுக்கு தெரியுமா? அதெல்லாம் விட்டு போறானுங்க. எடுத்தா அதிமுகவையும் எங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அம்மாவையும் எடப்பாடியாரும் பேசுறதுக்கு எவனுக்குமே தகுதி இல்லை. நீங்க யாருக்கிட்ட வேணாலும் காசை வாங்கிட்டு சொம்பு தூக்குங்க. ஆனா இந்த மாதிரி பதிவெல்லாம் போடாதீங்க. இறந்து 38 வருஷம் ஆச்சு. உயிரோட இருக்கும்போது எவனா இருந்தா ஆம்பளையா இருந்தா உயிரோட இருக்கும்போது பேசுங்க. யாரையா இருந்தாலும் இறந்தது பிறகு அவங்களை பத்தி பேசவே பேசாதீங்களா? சொல்ற புரியுதா? இறந்ததை பத்தி யாரையா இருந்தாலும், எந்த தலைவரா இருந்தாலும் சரி, எந்த கட்சி தலைவரா இருந்தாலும் சரி, யாரையும் பேசாதீங்க. உயிரோட இருக்கும்போது திறமை இருந்தா பேசுங்க. எதிர்க்கு எத்தனையோ நடிகர்கள் தலைவரை தூக்கி வச்சு ஆடினானுங்க, தலைவரை புகழ பாடினானுங்க. நாங்க தலைவரை புகழ பாடுறவன் எல்லாத்தையும் ஆதரிச்சோம். ஆனா எல்லாம் போய் திமுகவுக்கு சொம்பு தூக்கிட்டு அடிமை ஆயிட்டானுங்க. தலைவருக்கு பின்னாடி எங்க தலைவிக்கு அடுத்தது எடப்பாடியார். அதே மாதிரி நடிகர் என்ற முறையில மக்கள் நாயகன் ராமராஜன், நம்ம ஒரு நல்ல ஒரு படத்துல நான் ஒரு படத்தை பார்க்க இன்னமும் நான் விடுறதில்ல. ஒரு சில பேர் அவரை பார்க்கறதுக்கு நெருங்க விட மாட்டேங்கிறாங்க. நேரில் போய் பார்க்கலான்னா மெட்ராஸில் இருக்கும்போது இடத்துல நிறைய டைம் போட்டோ எடுத்திருக்கேன், போறேன் வந்தேன். இந்த மாதிரிலாம் இருக்கு. தயவு செஞ்சு எங்க தலைவரை பத்தி புண்படுத்தாதீங்க, பேசாதீங்க. இந்த பழனி பாப்பா பேசுனதுக்காக தான் அந்த பதிவு போடுறேன். அவன் இல்ல ஆளு, அவனும் இறந்துட்டான். அவெல்லாம் நிறைய பேத்துக்கு என்னுடைய நண்பர்களுக்கிட்டே சாப்பாடு வாங்கிலாம் சாப்பிட்டுருக்கான் சென்னையில, கேள்விப்பட்டேன். என்னுடைய நண்பர்கள், எனக்கு 56 வயசு. அப்படி உள்ளவன்ட்ட போய் தலைவர் கேட்டாராம் உதவி. இது எங்கடா நியாயம்? அவரால் வாழ்ந்தவர் எத்தனை பேரு? அவரால் வாழ்ந்தவர் எத்தனை பேரு? வாழ்ந்தவர் கோடி, மறந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யாருன்னு சொல்லிட்டு தலைவர் மன்னாதி மன்னன்ல பாட்டு பாடுவாரு. 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், முடிந்த பின்னால் அதன் பேச்சு இருக்கும், உள்ளம் ஒன்று ஊர் இருக்கும், ஊருக்கு ஒரு கடமை இருக்குன்னு சொல்லிட்டு தெய்வத்தையில பாடுவாரு. ஒவ்வொரு வரிகளும் இன்னைக்கு பாடம். தயவு செஞ்சு எந்த அரசியல்வாதிகளும் உயிரோட இருக்கும்போது அவங்கள பத்தி பேசுங்க. இறந்த பிறகு அவங்கள புண்படுத்தாதீங்க. அப்படிலாம் பேசினீங்கன்னா இந்த நாக்கு அழுவி போவோம். சொல்ற புரியுதா? யாரா இருந்தாலும் சரி, எந்த அரசியல் கட்சிக்காரா இருந்தாலும் சரி, உயிரோட இருக்கும்போது பேசுங்க. இறந்து போன பிறகு அவங்க எப்படி இவங்க எப்படி அப்படின்னு பேசாதீங்க. புரியுதா? இதான் லாஸ்ட் ஃபர்ஸ்ட். தேவையில்லாத பதிவு போடாதீங்க. இதோட நிறுத்திக்கங்க. நாங்க எம்ஜிஆர் வெறியர்கள். கட்சி விடு, கட்சியில இப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும். பணம் 10 செய்யும், இங்கு மாறும் அங்கு மாறும். நாங்க உண்மையான வெறியர்கள். இங்க பாரு, உண்மையான வெறியர்கள். 2026 நிச்சயமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் கூட்டணி அமைத்தது வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும். அப்புறம் தாண்டா உங்களுக்கு இருக்கு சாட்டை அடி. எங்க வீட்டு பிள்ளையில நான் ஆணையிட்டால் அதை நடந்து விட்டாலும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இருக்கு அனைத்து பேத்துக்கும், இந்த பேசுறவங்களுக்கு அனைத்துக்கும். இப்ப செங்கோட்டையன் விஜய் பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்லைன்னு நேத்தி போட்டு விட்டுருக்கான். உன் வயசு என்னடா, அவன் வயசு என்ன? இங்க தானே இவ்வளவு நாள் இருந்த, கும்பிடு போட்டுட்டு இங்க தானே இருந்த. இப்ப போய் நீ பேசுற, இதெல்லாம் என்னடா நியாயம்? தமிழ்நாட்டு மக்களே சிந்தித்து பார்த்து 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிங்கள், மகத்தான வெற்றி பெற வையுங்கள். நாடு நலம் பெறும் என்றால் நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேறன்னு சொல்லிட்டு தலைவர் பாடின மாதிரி சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்தி வாக்களிங்கள் இரட்டை சின்னத்துக்கு. சொல்ற புரியுதா? அப்பதான் தமிழ்நாடு நல்லா இருக்கும். இல்லைன்னா குட்டிசார ஆயிடும். சிந்திங்கள். வாக்களிங்கள் இரட்டை. வணக்கம்.